உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். நீதிமொழிகள் 24 வசனங்கள் 17 மற்றும் 18. அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல. அன்பை நாம் மற்றவர்களை நடத்தும் விதத்தில் அதை வெளிப்படுத்த முடிகிறது என்பதை நாம் கவனித்து பார்த்தால் தெரியும். அதனால்தான் நம் எதிரிகளை நேசிக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு எதிரானவர்கள் மீது நமக்கு நல்ல நெகிழ்ச்சியான உணர்வுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகின்றார். அவர் நம்மை அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்காதிருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த இடத்தில் ஆசீர்வதியுங்கள் என்ற வார்த்தை அவர்களை பற்றி நல்ல காரியங்களை சொல்வதை குறிக்கிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், யாராவது நம்மை காயப்படுத்தி இருந்தாலோ அல்லது நமக்கு தீங்கு செய்திருந்தாலோ அவர்கள் நமக்கு செய்ததை நாம் மற்றவர்களிடம் சென்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அல்லது அவர்களுக்கு தீமை ஏற்பட நாம் விரும்பக்கூடாது என்று வேதாகமம் எதிர்பார்க்கிறது. யாராவது நம்மை காயப்படுத்தி இருக்கும் போது, அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும் போது நாம் சந்தோஷப்பட்டால் உண்மையில் நாம் அவர்களை விட மோசமானவர்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் எல்லோருடனும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எங்கள் சத்துக்களை சிநேகிக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் உம்முடைய அன்பை எடுத்து காட்டவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.